ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நம்முடைய ஜெம்ஸ் ஸ்தாபனத்தின் சார்பாக நாம நடத்துகிற இந்த ஜூம் மீட்டிங் வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவருடைய நாமத்திலே நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு இப்படிப்பட்ட செய்திகளை பகிர்ந்து கொள்ளும்படியான கிருபையை கொடுத்த கர்த்தருக்கு கொடாக்கொடி தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நமக்கு எல்லாம் தெரியும், பரிசுத்த வாரம் என்று சொல்லும் போது இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே ஆரம்பிச்சிட்டோம். ஞாயிறிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நம்ம இந்த பரிசுத்த வாரமாக கொண்டாடுகிறோம். பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அது புனித வெள்ளியாக கொண்டாடுறோம். சனிக்கிழமை அது ஒரு ரெஸ்ட் டே. சண்டே ரிசரக்ஷன் டேயை நம்ம கொண்டாடுறோம். அப்போ ஒவ்வொரு நாள்லயும் அந்தந்த நாளில் நடந்த ஈவெண்ட்டுகளை நம்ம கவனமாக நோக்கி பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. கவனமாக நோக்கி பார்க்கும்போது அது நமக்கு ரொம்ப புரோஜனமாக இருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். விசேஷமாக இந்த நாளில் திங்கட்கிழமை என்னென்ன காரியங்கள் நடைபெற்றது என்பதை நாம கொஞ்சம் நிதானித்து ஆராய வேண்டியவர்களா இருக்கிறோம். நமக்கு தெரியும், நேற்று கர்த்தராகிய கிறிஸ்து ஒரு மகாராஜாவை போல எருசலேம் நகர்ல ஒரு பவனி வந்தார் என்று பார்க்கிறோம். முன்னடப்பார்களும் பின்னடப்பாருமாகிய சகல ஜனங்களும் தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா என்று பாடி அவரை பார்த்தீங்கன்னா வாழ்த்தி அந்த ஒலிவ மலை வழியாக ஊர்வலமாக கொண்டு எருசலேம் நகரத்து வரைக்கும் வந்தாங்க. நமக்கு எல்லாம் தெரியும். அவர் எங்க போனார்னு பார்க்கும்போது அவர் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தார் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. தேவாலயத்துக்குள்ள போய் அந்த பவனி நிறைவு பெறுகிறது. பவனி நிறைவு பெறுகிறது மாத்திரமல்ல, மறுபடியும் என்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது அன்று மாலை அவர் பெத்தானியாவுக்கு திரும்பி வந்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குது. உன்னதத்திலிருந்து வருகிறவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று எல்லாரும் அவர்கள் புலகாங்கிதப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க, மகிழ்ந்து கொண்டு வருகிறார்கள். வேதம் சொல்லுது, அவருடைய நடந்து போற பாதையில அவர்கள் வஸ்திரத்தை விரித்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் பாதம் கூட தரையில படக்கூடாது என்பதற்காக வஸ்திரத்தை விரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கனத்தை கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்கும்போது அன்னைக்கு சாயங்காலமே அவருக்கு எருசலேமில் தங்குவதற்கு இடம் இல்லை. அன்று மாலை ஆகிவிட்டது, இருள் நேரம் ஆயிட்டு அவருக்கு மாலையில் எருசலேமில் தங்க இடம் இல்லை. உங்களுக்கு தெரியும், எருசலேம் என்று சொல்லும் போதே அது ஒரு பெரிய கார்பரேட் சிட்டி. மகாராஜா இருக்கிற நகரம். தாவீதின் நாட்கள்ல அது புனரமைக்கப்பட்ட ஒரு நகரம். அப்புறம் யூதா கோத்திரத்தை சேர்ந்த ராஜாக்கள் எல்லாம் அந்த தாவீதின் நகரத்துல, எருசலேம் நகரத்துல குடியிருந்தாங்க. அப்போ அது எப்படிப்பட்ட ஒரு நகரமாக மாறிடுச்சுன்னா ஒரு கார்பரேஷன், ஒரு பெரிய கார்பரேட் சிட்டியாக மாறிடுச்சு. ராஜாக்கள் குடியிருக்கிற இடம், பிரபுக்கள் இருப்பாங்க, மந்திரிமார்கள் இருப்பாங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் அங்க குடியிருப்பாங்க. யாருக்கு இடம் இல்லைன்னு கேட்டா எளிய மக்களுக்கு இடம் இல்லை. அவங்க எருசலேமில் குடியிருக்க முடியாது. அருகாமையில் உள்ள கிராமங்கள்ல போய் குடியிருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஒருவேளை வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராக இருந்தா கூட வேதம் சொல்லுது, எருசலேம் அது மகாராஜாவின் நகரம். அவர் மகாராஜா தான். ஆனா அதே நேரத்தில் அவருக்கு எங்க இடம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு அந்த எருசலேமில் இடம் இல்லாதபடினாலே அவர் 2.5 கிலோமீட்டர் தள்ளி உள்ள அந்த பெத்தானியா என்கிற கிராமத்தை நோக்கி நடந்து போகிறதாக நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இடையில ஒலிவ மலையை வேற அவர் தாண்டி போகணும். 2.5 கிலோமீட்டர் ஆண்டவர் நடந்து மறுபடியும் திரும்ப எங்க வராருன்னு பாத்தீங்கன்னா அவர் பெத்தானியா கிராமத்துக்கு. அந்த லாசரு போன்ற எளியவர்கள் எல்லாம் அந்த பெத்தானியா கிராமத்துல வசிக்கிறார்கள். அந்த எளியவர்களுக்குள்ள ஒருவராக ஒரு பெத்தானியா கிராமத்துல அவர் வாழ்ந்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அவர் நடந்தே வந்தார் என்று பார்க்கிறோம். மறுநாள் கால திங்கட்கிழமை இன்னைக்கு காலையில என்ன நடக்குதுன்னு கேட்டா அவருக்கு வேலை எங்க இருக்கு? எருசலேம்ல இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்கிறோம், நிறைய இந்த தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிராமத்துல குடியிருப்பாங்க, வேலைக்காக நகரத்தை நோக்கி ஓடி வந்துட்டு மாலை வேளையில திரும்பி போவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இவருக்கும் காணப்படுது. அவர் காலையிலே மறுபடியும் என்ன செய்யறாருன்னா எருசலேமை நோக்கி நடந்து வருகிறார். நேற்று நடந்தாரு, இன்னைக்கு நடக்கிறாரு. அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். நடந்து கொண்டே இருக்கிறார். நடக்கிற காரியம் என்ன? அவர் நடந்து வந்து கொண்டிருக்கும் போது வேதம் சொல்லுது, அந்த மார்க்குவின் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் எப்படியா சொல்லுது, மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவகுமாரனாகிய கிறிஸ்து இப்ப மனித அவதாரம் எடுத்து மனுஷனா வந்துட்டாரு. பூமியில மனுஷனா பிறந்திருக்கிறார். அவர் மனிதனாக இருக்கிறபடினாலே, மனித இயற்கை சுபாவத்தின்படி மனிதனாக இருக்கிறபடினாலே வேதத்துல அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒரு காலத்துல அவர் எப்படி இருந்தவர் பரலோகத்துல? நீங்க நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா 30ஆம் வசனம், நீதிமொழிகள் 8:30 இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நான் அவரை அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன்.
பிதாவின் மடியில் அவர் எப்படி இருந்தார் அருகில்னா, அவர் செல்ல பிள்ளையாக இருந்தார் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு அழகாக கலிகூர்ந்து கொண்டிருந்த காலம் ஒன்று இருந்தது. இந்த 31ஆம் வசனம், அந்த 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் எப்படி சொல்லுது, அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனா என்னைக்கு அவர் மனிதனாக இந்த பூவியில வந்தாரோ, வேதம் சொல்லுது, மனிதர்களை மீட்கும்படியாக ஒரு மிஷினரி பிரயாணமா வந்தார். அவர் எப்படி வந்திருக்கிறாரு? ஒரு மிஷினரி போல இந்த பூ உலகத்துல இறங்கி இருக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிற மக்களை எப்படியாவது கர்த்தரிடத்துல திரும்ப கொண்டு போய் சேர்த்தணும். ஆதாமின் பாவத்தினால மனிதன் விழுந்து போனா அவனை தேவனோடு ஒப்புரவாக்க வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு ஒரு மிஷினரி பிரயாணமாக இந்த பூமிக்கு வந்தார். பூமிக்கு வந்தபடினாலே அவருக்கு பசி உண்டாயிட்டு என்று வேதத்துல வாசிக்கிறோம். அவர் மேல இருக்கும்போது, பிதாவோடு இருக்கும்போது அவர் எவ்வளவோ ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை அனுபவித்த பிள்ளைதான். ஆனா இங்க அவர் தேவனுடைய ரூபமா இருந்தாலும் தேவனுக்கு சமானமாய் இருப்பதை கொள்ளை பொருளாக எண்ணாமல் அவர் என்ன செய்தாரு? தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாம் தாழ்த்தினார். அவர் அவர் மனுஷனாக இருந்தபடினாலே அவருக்கு பசி உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அப்படி நடந்து வந்துட்டு இருக்கார். பெத்தானியால இருந்து எருசலேம் நோக்கி வரும்போது ஆங்காங்கே நிறைய அத்தி மரங்கள் தென்படுது. வேதம் சொல்லுது அது அத்தி பழக்காலம் அல்ல. அத்தி மரங்கள் இருக்குது, ஆனா அத்தி பழக்காலம் அல்ல. காலம் ஃப்ரூட்டுக்குன்னு சொல்லி ஒரு சீசன் உண்டு, அந்த சீசன் இல்லை. ஆனாலும் பல மரங்களை பார்க்கும்போது ஒரு மரம் வித்தியாசமா தோணுது. எப்படி தோணுதுன்னு கேட்டீங்கன்னா, நிறைய இலைகளோடு தோணுது. ஒருவேளை அது இலையுதிர் காலமாக இருந்திருக்கலாம். நிறைய அத்தி மரங்கள் இலை இல்லாம முட்டையா நின்றுருக்கலாம். ஆனா ஒரு மரத்தை பார்க்கிறார், அது நிறைய இலைகளோடு, இலை தழைகளோடு நல்லா தழுதழுத்து நிக்குது. நிறைய கொப்பும் குலையுமா இருக்கு, நம்ம ஊர்ல சொல்லுவோம் கிராமங்கள்ல. அப்படி கொப்பும் குலையுமாக இருந்ததை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு காரியம் நினைவுக்கு வருது. ஏன்னா அத்தி மரங்கள் நிறைய இலைகளோடு இருக்கும்போது அதனுடைய நேச்சர் என்னன்னா, பழங்களும் அதுல தானா இருக்கும். அப்போ அவர் நினைக்கிறாரு, இந்த மரத்துல பழம் இருக்கலாம். ஏன்னா அது இலைகள் நிறைய, அது இலைகளை கொடுத்து கொண்டு இருக்குது, அல்லது இலைகள் நல்லா பெருகி நிக்குது, அப்ப அதுல பழம் இருக்கலாம் என்று எண்ணியவராக அதை நோக்கி நடக்கிறார். நடந்து கிட்ட போய் பார்த்தா வெறும் கொப்பும் குறையுமா தெரிஞ்சது, பெரிய மகிமையா தெரிஞ்சது அந்த அத்தி மரம். ஆனா அந்த அத்தி மரத்துல என்ன இல்லை? ஒரு பழம் கூட இல்லை. அவருடைய பசியை ஆற்றும்படியான பழங்கள் எதுவுமே இல்லை. எனவே ஆண்டவருக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு எதை கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு எரிச்சலை கொடுத்துருக்கலாம், ஒரு இரிட்டேஷனை கொடுத்துருக்கலாம். கொப்பும் குலையுமா இருக்குது, அப்ப என்ன அர்த்தம்? பழத்தோடு இருக்கிறேன் என்று பறைசாற்றுவதாகத்தான் அர்த்தம். ஆனா ஒன்றும் இல்லாம வேதம் சொல்லுது, இலைகள் மட்டுமே இருந்தது, அதுல கனிகள் இல்லை என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் அங்க எப்படி தேடினார்னா, இலைகள் இருக்கிறதே ஏதாகிலும் அகப்படுமா பாருங்க, அவருடைய சூழ்நிலையை பாருங்க. பசி நிமித்தமாக பசியாறுவதற்கு ஏதாகிலும் அகப்படுமா? மனுஷனுடைய நிலைமையை பாருங்க. ஒரு வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரா இருந்தா கூட ஏதாகிலும் அகப்படுமா, தன்னுடைய பசியை ஆற்றுவதற்கு ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி அந்த மரத்தை உற்று நோக்குகிற தெய்வமாக இருக்கிறார், மனிதனாக இருக்கிறார். நம்ம மறந்து போக கூடாது. இதை பார்த்தோன்னா அவருக்கு அந்த பசி, வேதனை, தான் ஏமாற்றப்பட்ட ஒரு உணர்வு, இப்படி பல ஆதங்கங்கள் அவருக்கு சேர்ந்து கொண்டு நடக்கிறதுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க் 11:14 சொல்லுது, அவர் அந்த மரத்தை சபிக்கிறார். என்ன சொல்றாரு? இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாது இருக்க கடவன். அந்த மரத்துக்கு ஒரு ஹெவியா ஒரு கர்சிங் அல்லது அந்த சாபம் விழுகிறது. இனிமே ஒரு மனுஷனும் ஓட்ட என்ன செய்ய மாட்டான்? பழத்தை புசிக்க முடியாது, நீ கனியற்று போவாய் என்று சொல்லி ஆண்டவர் அவன் அந்த அத்திமரத்தை நோக்கி சபிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமான அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த அத்திமரத்தின் இயல்பு என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இலை உண்டாகும் போதே அதுல பாத்தீங்கன்னா பிஞ்சு பிடிச்சு வந்துடும். ஒவ்வொரு இதுகள்ல இலைகள்ல தலைகள்ல வந்ததுக்கு அப்புறம் கேட்டா லேசா பூ வரும், அதுக்கப்புறம் பிஞ்சு வரும், அதுக்கப்புறம் பழமாக மாறும் என்பது நமக்கு தெரியும். ஆனா அத்திமரத்தின் இயல்பு, அந்த பயாலஜிக்கல் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இலை வரும்போதே அந்த இலையின் நுனியில என்ன வந்துடும் கேட்டீங்கன்னா, சின்ன காய் வந்துடும். அப்ப அந்த இலைகள் பெருசாக பெருசாக அது பழமாக மாறிவிடும். இலை நிறைய இருந்ததுன்னா கட்டாயமாக என்ன இருக்குன்னு அர்த்தம்? அதுல பழம் இருக்கும் என்று அர்த்தம். ஆனா இந்த அத்திமரம் ஒரு மாய்மால அத்திமரமாக காணப்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா இயல்புக்கு மாறாக, அதனுடைய இயல்புக்கு மாறாக அது இலைகள் நிறைய இருந்தது, ஆனா இயல்புக்கு மாறாக அதுல காயோ கனியோ காணப்படவில்லை. அது ஆண்டவருக்கு வேதனை அளித்தது என்பது அறிய வேண்டியவளா இருக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, நாம எப்படி இருக்கிறோம்? அத்திமரத்தை பார்க்கும்போது அது மாய்மாலம் பண்ணி கொண்டிருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, பரிசேயர்கள் என்பவருடைய மாய்மாலம் என்று சொல்றாரு.
வேதபாலனுடைய மாய்மாலம் என்று ஆண்டவர் சொல்றாரு. மாய்மாலக்காரர்களா இருக்கக்கூடாது. பகிரங்கமாக அவர்கள் பாத்தீங்கன்னா வெளிப்புறங்கள்ல அலைந்து திரிந்து ஜெபிக்க விரும்புவார்கள். ஆனா அந்த ரங்கத்துல அவங்க வாழ்க்கை எப்படி காணப்பட்டதுன்னா மோசமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொன்னார் அவங்கள பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே என்று சொல்லி அவர்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். வெளியே பார்க்கும்போது அழகா தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா அவருடைய வாழ்க்கை நாட்டம் அடித்ததாக இருந்தது. அதுதான் அதுக்கு உதாரணம். இந்த அத்திமரம் சபிக்கப்பட்டு போனதுக்கு ஒரு மாய்மாலமான வாழ்க்கை தான் காரணம் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. நம்ம லூக்கா எழுதின நற்செய்தி நூல்ல ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். சகை என்கிற ஒரு மனுஷனை பற்றி வாசிக்கிறோம். அவ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் நமக்கு தெரியும். ஆண்டவரை பார்க்கிற நோக்கத்தோடு அவ அந்த மரத்தின் மீது அதே அத்திமரம், அதே மாதிரி ஒரு அத்திமரத்து மேல அவர் ஏறி அமர்ந்து கொண்டான். ஆண்டவர் வார வழியில உட்கார்ந்துருக்கிறான். வழியில உட்கார்ந்து ஆண்டவரை பார்த்தா போதும், அவனுடைய நோக்கம் கடவுளை பார்த்தா போதும்னு நினைச்சு உட்கார்ந்துருக்கிறான். இப்ப ஆண்டவருக்கு அவனுடைய நோக்கம் தெரியுது. கிட்ட வந்தோட சொல்றாரு, சகைவே நான் உன் வீட்டுல என்ன செய்யணும், தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவன் சந்தோஷப்பட்டான். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே, ஆண்டவரை பார்த்தா போதும்னு நினைச்சோமே, இயேசுவை பார்த்தால் போதும் என்று நினைத்தோமே, அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொண்டால் போதும் என்று நினைத்தோமே. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, உன் வீட்டுல தங்க வேண்டும் என்று சொல்றது மாத்திரமல்ல, அவர் நம்மையே கூப்பிட்டுட்டார, பெயர் சொல்லி கூப்பிட்டுட்டாருன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு மரத்துல இருந்து வேகமா இறங்கி ஆண்டவரை தன்னோடு அழைத்து கொண்டு போனான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த 8ஆம் வசனம் எப்படி சொல்லுது, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். பாருங்க, இப்பதான் ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்டு ரொம்ப நேரம் கூட ஆகல. ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் வீட்டுக்கு நடந்து போறதுக்கு ஆயிருக்கும். ஆனா அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட், ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதி என்ன செய்றேன், ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். உடனே கனி கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். இப்பதான் ரட்சிப்பு வந்தது, இப்பதான் தழுக்க ஆரம்பிச்சான், இப்பதான் துளிர் விட ஆரம்பிச்சான். துளிர் விட ஆரம்பிக்கிற அதே நேரத்துல அவன் என்ன வருதுன்னா கனி வருகிறது. என் ஆஸ்தியை பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். யார்கிட்டையாவது தவறாக நான் பணம் வசூல் பண்ணா அதை ரெட்டிப்பாக கொடுக்கிறேன், 4 மடங்கு தருகிறேன் என்று சொல்லலாம். வாங்கினது 4 திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஒரு பெரிய மனமாற்றம். இது போலித்தனமே அல்ல. ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கே கனி கொடுக்க ஆரம்பிக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்க வேணும். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமே அன்னைக்கே என்ன செய்ய ஆரம்பிச்சிருந்தாமே, கனி கொடுக்கிற அனுபவம். ஆவியின் கனிகள் நமக்குள்ளே பெருக வேண்டும். அது இல்லாம வெறும் ரட்சிக்கப்பட்டதா ஒரு பாவலா பண்ணிக்கிட்டு வெறும் கொப்பும் குலையுமா இருந்தால் மாத்திரம் போகாது. அது தேவ ஆக்கினையை கொண்டு வரும் என்பதை மறந்து போக கூடாது. எப்படி சகை ஒரு அத்திமரம் எப்படி இலை வந்தா உடனே கனி வருமோ, அதே போல பாத்தீங்கன்னா என்ன செய்யறான்னு பார்க்கும்போது அவர் உடனடியாக கனி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பிரியமான அருமையான சகோதரி, கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்ம இடத்துல உண்டா? நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது இந்த மாய்மால அத்திமரத்தை போல இருக்கிறோமா என்பதை நம்ம நினைச்சு பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த அருமையான நாள்ல நமக்கு கொடுக்கப்படுகிற காரியம் இந்த காரியம் தான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. கனி கொடுக்கிறோமா? ஆண்டவர் சொன்னாரு, இன்னும் 100 வருஷம் இருக்கட்டும், கனி இல்லையா, ஆனா 200 வருஷம் இருக்கட்டும். இந்த வருஷமா இருக்கு, நான் என்ன செய்வேன், கொத்துவேன், எரு போடுவேன், தண்ணீர் பாய்ச்சுவேன். பாப்பா அடுத்த வருஷமாவது அது கனி கொடுத்ததுன்னா நல்லது என்று சொல்லி தவணை வாங்குறதை பார்க்கிறோம். அது ஒரு பரிதாபமான வாழ்க்கை. ஒருவேளை நாம அப்படி தவணையை பெற்றுக்கொண்டு காலத்தை நீட்டுகிறோமா, அல்லது கனி கொடுப்பதனால இன்னும் கனி கொடுக்கத்தக்கதாக நம்முடைய கிளைகளை ஆண்டவர் சுத்தப்படுத்தி நம்மளை கனி கொடுக்க வைக்கிறாரா? அது நமக்கு தான் தெரியும். ஒவ்வொருவருக்கும் அந்த காரியம் தெரியும். ஆனா கனி கொடுப்பது என்பது இயற்கையிலே அமைய வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில அது இயற்கையிலேயே அமைய வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன செய்யணும்? அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சில சடங்காச்சாரம் உண்டு. அதெல்லாம் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. வேதம் சொல்லுது, கலாத்தியர்கள் நிருபத்துல அவனுக்கு கையை கொடுத்து என்ன சொன்னாங்களா, தரித்திரரை நினைத்து கொள்ளுமாபடி மாத்திரம் எனக்கு சொன்னார்கள். அதை அடுத்த வார்த்தை சொல்றான், அப்படி செய்யும்படியாக நான் முன்னமே என்ன செய்தேன், எச்சரிக்கையாக இருந்தேன் என்று சொல்கிறதே பார்க்கிறோம். இயற்கையிலேயே தரித்திரத்தை கவனிக்கும்படியாக அவன் அந்த வாஞ்சை அவனுக்குள்ள இருந்தது. உபாகமத்தின் புஸ்தகத்துல வேதம் சொல்லுது, உனக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு சகோதரருக்கு உன் கையை என்ன செய்யணும், விரிவாக திற என்று சொல்லப்பட்டிருக்கு. விரிவாக திற. உனக்குள்ளே ஏழைகள் இல்லாம இருக்கிறது இல்லை. ஏழைகளுக்கு உன் கையை மூடிக்கொள்ளாதே, கனி கொடுக்கிறவனாக மாறு. எளியவர்கள் கடன் கேட்டு வந்தா நீ முகம் கோணாதே என்று சொல்லப்பட்டிருக்குது. நாம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நமக்கு தெரியும். நம்ம பாரம் எடுத்து பீகார்ல, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் அங்கெல்லாம் ஊழியம் செய்யறோம். ஏழை எளிய மக்களை பார்க்கும்போது மனம் உருகி அவர்களுக்கு அநேக பணிகளை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஸ்தாபனம் அப்படி செய்து கொண்டிருக்கு. மெடிக்கல் பணி செய்யறோம், எஜுகேஷன் பணி செய்யறோம், இன்னும் எத்தனையோ பணிகளை ஏழை எளிய மக்களுக்கு இந்த பிள்ளைகளை தத்தெடுத்து வாழ வைக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு ஒப்பான காரியம்னு கேட்டா, நம்ம கனி கொடுக்கிற அனுபவங்கள். நம்முடைய ஸ்தாபனம் கனி கொடுத்து கொண்டிருக்குது. இந்த காரியத்தை நம்ம சிரமேற்று செய்ய வேண்டியது, ஏதோ கடமைக்காக நம்ம செய்ய வேண்டியது இல்லை. அதே நேரத்தில் இந்த அத்திமரம் அழிக்கப்பட்டது இன்னொரு காரியம் இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, அது சொல்ற காரியம், அழிப்பது தேவனுடைய உரிமை என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது.
ஆதியாமத்தின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 12-13 ஆண்டவர் சொல்றார் வேதத்துல, தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கேடா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அருமையான சகோதரனே சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லுகிற அடுத்த காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பூமி கொடுமையினால் நிறைந்து போனதுனால அந்த பூமி என்ன செய்வேங்கிறாரு, அந்த மனிதர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்துல கனி இல்லாத வாழ்க்கை, துர்மார்க்க வாழ்க்கை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. அவர் அழித்து போடுகிறது அவருடைய உரிமை. படைத்தவருக்கு அதை அழிக்கக்கூடிய உரிமை இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக கூடாது. ஏன் அத்திமரத்தை சபித்தார், ஏன் சபிக்கணும், இப்படிதான் கேட்கலாம். டெக்னிக்கலா அல்லது சிம்பாலிக்கலா அல்லது நம்ம பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட கேள்விகள் நம்ம மனசுல வரலாம். ஏன் அத்திமரத்தை சபிக்கிறாரு, அது அத்திமர காலம் கூட இல்லையே, இப்படிலாம் நினைக்கலாம். ஆனா அத்திமரம் என்பது கனி காயோ இந்த இலைகளோடு இருந்தா கனியோடு இருக்க வேண்டும் என்பது அதனுடைய இயல்பு. இயல்புக்கு மாறாத மாய்மாலம் பண்ணிச்சு. அது மாத்திரமல்ல, அழிக்கிறது ஆண்டோடைய உரிமை. மாய்மாலக்காரர்களை, அந்த பாவிகளை அழிக்கும்படியாக நோவா காலத்திலே ஆண்டவர் சொல்லிட்டாரு, பூமியை பாவிகளோடு சேர்த்து அழிப்பேன் என்று சொன்னவர் இன்றைக்கு அழித்து விட்டார் என்பதுதான் நமக்கு தெரியுத ஒரு செய்தி. இன்னொரு காரியம் பார்க்கும்போது நமக்கு தாவீது நாட்கள்ல நடந்த ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வரும். தாவீதினுடைய என்கவுண்டர், அநேகரோட என்கவுண்டர்ல வருவார் அவரு. அதுல முக்கியமான ஒரு மனுஷன் நாபால் என்று ஒரு மனுஷன் இருந்தான். 1 சாமுவேல்ல பார்க்கும்போது 25ஆம் அதிகாரத்துல அந்த நாபாலை குறித்து ஆண்டவர் இப்படி சொல்லி கொண்டு வருகிறார், பதிவு செய்திருக்கிறார். என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாபால் முரடனும் துராகிருதனுமாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. முரடை, துராகிருதன். ஆனா அவன் காலேபின் வழியில வந்தவன், யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். அருமையான சகோதரி சகோதரியை மறந்து போகாதீங்க. முறைப்படி பாத்தீங்கன்னா அவன் தாவீதுக்கு சகோதரன் முறைதான் வரும். ஏன்னா யூதா கோத்திரம் உறவின் முறையாத்தான் இருப்பான். நடக்கிறது என்னவென்று பார்க்கும்போது, இந்த கண்மலைகளுக்குள்ளே தாவீது சவுலுக்கு பயந்தவனாக ஒளித்து கிடக்கிறான். நல்ல சாப்பாடு கிடையாது, கஷ்டமான ஒரு வாழ்க்கை. அதனால அவங்க திருட்டு இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள யூதயாவுக்குள்ள அவங்க அப்படி பூந்து செய்ததே இல்லை. காலேப் தன்னுடைய சந்ததியான், தன்னுடைய இந்த நாபால் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். எனவே அவன் தன் கையை தப்பாவே நீட்டல ஒரு நாள். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த நாபால் மயிர் கத்திரிக்கிறான், தன்னுடைய ஆடுகளை மயிர்த்து கத்திரிக்கிறான். மயிர் கத்திரிக்கும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆடுகளை அழித்து அதை ஒரு பெரிய விழாவா கொண்டாடுவாங்க. இந்த விழாக்கள்ல தெரியாதவர்களுக்கே சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு கொடுத்து அந்நியர்களை உபசரித்து தான் இந்த விழா கொண்டாடப்படும். மயிர் கத்திரிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு வருஷத்து அந்த என்ன சொல்றது, ஒரு ஹார்வெஸ்ட் மாதிரி. அவ்வளவு ஆடுகள்கிட்ட இருந்து மயிரை கத்தரித்து அவர்கள் விற்பார்கள், ஒரு பெரிய தொகை கிடைக்கும். இப்படிப்பட்ட நாட்கள்ல அவங்க விருந்து செய்யறது வழக்கம். அதனால தாவீது தன்னுடைய வாலிபர்களை அழைத்து, நீ போய் என்ன செய்யுங்க, ஏன் நாமத்தை சொல்லுங்க, என்னுடைய தாவீது என்கிற நாமத்தை சொல்லி உம்முடைய சகோதரனாய தாவீதுக்கு சாப்பிடும்படியாக ஏதாவது கொடுங்க. தாவீது பசியா இருந்தார். இயேசு எப்படி இருக்காரோ பசியா இருந்தாரோ, அது போல அன்னைக்கு யார் இருந்தாங்க, பசியா இருந்தாங்க. தாவீது பசியா இருந்தபடினாலே தன்னுடைய வாலிபர்களை அனுப்பி ஏதாகிலும் அகப்படுமா போய் பார்த்துட்டு வாங்க ஏன்னு அனுப்புறாரு. ஆனா இந்த நாபாலை பத்தி வேதம் எப்படி சொல்லிட்டாங்க, முரடே, கிராகிருதுகன், இப்படிலாம் அவனை அசிங்கமாக சொல்லுகிறது வேதம். அவன்கிட்ட போய் கேட்டபோது அவன் சொன்னான், ரொம்ப அலட்சியப்படுத்தினான். தாவீது ஒரு வேலைக்காரனுக்கு ஒப்பாக அவமானப்படுத்தி பேசி அவனை திருப்பி அனுப்பிட்டான் அவன் ஆட்களை. ஏயா வேலைக்காரன், அவன் ஒரு ராஜாட்ட வேலை பார்த்துட்டு தான் அவனை விட்டுட்டு சொல்லாம ஓடி போன ஒரு வேலைக்காரன், அவருக்கு நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாபால் சொன்னதே பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரி, எவ்வளவு ஒரு அவமானம் பாருங்க. ஆண்டவர் தேடி அவருக்கு எப்படி கனி கொடுக்காம போனவங்களும் அவருக்கு கோபம் உண்டாயிட்டோ, அதே போல தாவீதுக்கும் கோபம் உண்டாகுது. அவன் சொல்றான், நாபாலுக்கு விடுறதுக்குள்ள அவன் வீட்டுல சுவர்ல நீர் விடுகிற நாய் ஒண்ணு இருந்தாலும் கர்த்தர் எனக்கு அதுக்கு மேல சரி கட்டணும்னு கோபத்தோடு தன்னுடைய வாளை எடுத்து இடுப்பிலே கட்டி கொண்டு நியாயம் செய்யும்படியாக புறப்படுகிறான். அந்த நேரத்தில் நாபாலுடைய மனைவி அபிகாயில் தடுத்து போட்டாள் என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் வேதம் என்ன தெரியுமா தொடர்ந்து சொல்லுது, நாபாலை தேவன் வாதித்தார், அதனால செத்து போனான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டது. கனி இல்லாத வாழ்க்கை தேவனுடைய தண்டனையை கொண்டு வரும் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. நாபால் ஒரு சிறந்த உதாரணம். அத்திமரம் சபிக்கப்பட்டது போல நாபாலும் வாதிக்கப்பட்டான். அவன் என்ன பண்ணப்பட்டான், அவன் அழிந்து போனான் என்று நாம் அறிகிறோம். எனவே இந்த கனி இல்லாத வாழ்க்கை எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதது, அது அழிவை கொண்டு வரும் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. வேதம் சொல்லுது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கழிந்து கொள்ளுங்கள். கனியற்ற கிரியைகளுக்கு உடன்படக்கூடாது. கிறிஸ்டியன்ஸ், அதே குறிப்பாக ஊழியக்காரர்களாகிய நாம செய்கிற ஒவ்வொரு காரியமும் யாருக்காவது பிரயோஜனமா இருக்குமா, அது கனி கொடுக்குமா, அது கனியுள்ள காரியமா, தகுந்த காரியமா, தகாத காரியமா, இதையெல்லாம் நம்ம ஆராய்ந்து செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நம்ம ஒரு நாள் உடன்படக்கூடாது. நம்ம செய்யற காரியங்கள் கனியுள்ள காரியமா இருக்கணும். அது புரோஜனமுள்ள காரியமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து போகக்கூடாது. அது மற்றவர்களுக்கு புரோஜனமா இருக்கணும். வேதம் சொல்லுது, ஒவ்வொருவனும் பிறனுக்குரியவைகளே நோக்க கடவுள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. பிறனுக்குரியவர்களே நோக்கணும். எல்லாம் நமக்கு 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 என்று எடுத்து வைத்துக் கொள்வது அது உலகத்தானுடைய இயல்பு. உலகம் பிறந்தது எனக்காக, ஓட்டுறது எனக்காக, வர்ற வருமானம் எனக்காக, இப்படி எல்லாம் எடுத்துக்கொள்வது கேவலமான உலக மனிதர்கள் செய்கிற ஒரு செய்கை. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம அப்படி செய்ய முடியாது. பிறனுக்குரியவர்களே நோக்க கடவுள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. எனவே நாம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட நம்ம பாத்தீங்கன்னா இதை ஆராய்ந்து பார்க்கும்போது இன்னொரு காரியத்தையும் அப்படி முடிவுக்கு வரலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த அத்திமரம் சிம்பாலிக்கல யூதேயா தேசத்தின் அந்த காலத்து நிலைமையை காண்பித்தது. பொதுவாகவே சொல்லுவாங்க, அத்தி மரத்தை யூதர்களுக்கெல்லாம் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒப்பா சொல்லுவாங்க. ஆண்டவர் சொன்னாரு, அத்தி மரத்தை கவனித்து பாருங்களேன், வருகை எப்பயா இருக்கும், உடைய வருகை எப்போ இருக்குன்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு, அத்தி மரத்தை கவனிச்சு பாருங்க, அது துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாயிட்டு அறிவிங்க, அதே போல மனுஷகுமாரன் வாசற்படியில் வந்தாருன்னு அறிவிங்க அப்படின்னாரு. அப்போ இந்த அத்திமரம் என்பது இஸ்ரவேல் துளிர் விட்டதை குறிக்கி நம்ம சொல்லுவோம். அப்போ அத்திமரமே பொதுவாக இஸ்ரவேல் மக்களை குறிக்கிற ஒரு காரியம். இப்போ அந்த அத்திமரம் கொப்பும் குலையுமா இருந்து தன்னை காண்பித்தாலும் அதுல கனி இல்லை. அது எதை குறித்தது என்று கேட்டால், அந்த காலத்துல வாழ்ந்து வந்த யூதேயாவின் மக்கள் மாய்மால வாழ்க்கையில் இருந்தாங்களே தவிர அவங்க கிட்ட எந்த கனியும் இல்லை. அதை தான் சிம்பாலிக்கலா காட்டுச்சு. அதே மாதிரி அந்த அத்திமரம் சபிக்கப்பட்டது சிம்பாலிக்கலாக யூத மக்கள் மீது ஒரு சாபம் இறங்க போகிறது என்பதை ஆண்டவர் காண்பித்தார். ஒரு பெரிய சாபம் அவர்கள் மேல இறங்க போகுது என்பதை ஆண்டவர் காண்பித்தார். அது சபித்தது வெறும் அத்திமரத்தை சபிக்கிறதாக அல்ல, அது கனியற்ற இஸ்ரவேலின் வாழ்க்கையை அவர் சபித்தார். நமக்கு தெரியும், அப்புறம் 2000 வருஷம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பாடுபட்டாங்க. அடிமை வாழ்க்கை வாழ்ந்தாங்க, நாட்டுக்கு நாடு ஓடிக்கொண்டே இருந்தாங்க. அந்த நாட்கள் தொடங்கி 2000 ஆண்டுகள் வரை, ஹிட்லர் காலத்து வரை அவங்க என்ன அனுபவித்தாங்க, கொடுமையே அனுபவித்தாங்க. அவங்க சொன்னாங்க, இவனுடைய ரத்தப்பள்ளி எங்க மேலே எங்க பிள்ளைகள் மேலே இருக்குன்னு சொன்னாங்க. ஆண்டவர் சிலுவையில மன்னிப்பு கேட்டது உண்மைதான். பிதாவே இவர்களுக்கு மன்னிங்க, தாங்கள் செய்கிறது என்னது அறியாது இருக்கிறார்கள், மன்னிப்பு கேட்டது உண்மைதான். ஆனாலும் அவங்க தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொண்டார்கள். அவங்க என்ன செய்தாங்க, தங்களுடைய சாபம் தங்கள் மேலும் தங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கட்டும் என்று சொல்லி அதை வாரி போட்டுக் கொண்டதை நாம் அறிகிறவர்களாக இருக்கிறோம். அது எவ்வளவு கொடுமையை கொண்டு வந்தது. வாழ்க்கையில் யூதர்களுடைய வாழ்க்கை சபிக்கப்பட்டு போன ஒரு வாழ்க்கையாக மாறி போச்சு. அவங்க பாத்தீங்கன்னா, அவங்களை பார்க்கிறவன் எவனும், வேதம் சொல்லுது, அவர்களை பார்க்கிற எவனும் ஈசல் போடுவான். ஈசல் போடுவான்னா கேவலமா, சே இவன் முகத்துல முடிச்சிட்டமே அப்படின்னு சொல்லி அருவருப்படைவார்களாம். அப்படி யூதர்கள் புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களாக நாடு நாடா ஓடினா, ஒவ்வொரு நாட்டிலையும் துரத்தி அடிச்சாங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் பிரான்ஸ்ல துரத்தி அடிச்சாங்க, ஒவ்வொரு தேசங்களிலே அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டு ஜெர்மன்ல கொலை செய்யப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். கொலை செய்யப்பட்டார்கள். அவ்வளவு ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு உண்டாயிருந்தது என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. அவ்வளவு கடுமையான வாழ்க்கை அவர்களுக்கு உண்டாயிருந்தது. நிராகரிக்கப்பட்ட ஜனங்களாக மாறி போனாங்க. ஏன்னா அத்திமரம் சபிக்கப்பட்டது. அது பாத்தீங்கன்னா சிம்பாலிக்கலாக யூத ஜனங்கள் சாபத்தை தங்களுக்கு தாங்களே வருவித்துக் கொண்டதற்கு ஒரு உதாரணமாக வந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் விசுவாசத்தை சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக இந்த சம்பவத்தை பயன்படுத்தி கொண்டார் என்பதை நாம் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்ன நடந்தது? மார்க் 11:20 சொல்றது, மறுநாள் காலையிலே அவர் அவ்வழியாக வரும்போது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிடுது. எந்த மரம் சபிக்கப்பட்டதோ அது ஒரே நாள்ல வேரோடு மேல தொடங்கி கீழே தொடங்கி மேல வரைக்கும் என்ன பச்சுது, அது பட்டு போயிட்டு, அது முற்றிலுமாக வேரோடு பட்டு போயிருக்கிறது என்பதை சீசர்கள் கண்டு சொல்றாங்க, ரபி நீங்க நேற்று சாபம் போட்டீங்களே, இந்த அத்தி மரத்தை பாருங்க, இது என்ன ஆயிட்டு, வேரோடு பட்டு போயிட்டு சொல்லி ஆண்டவர்கிட்ட காட்டுறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போய் சமுத்திரத்திலே விழு என்று சொல்லி முழு இருதயத்தோடு விசுவாசித்து சொன்னால் அப்படியே ஆகும், அப்படியே நடக்கும். முழு இருதயத்தோடு விசுவாசித்து மலையை பார்த்து நீ பெயர்ந்து போய் சமுத்திரத்திலே விழுன்னு ஆண்டவர் சொல்லி நீங்க விசுவாசத்தோடு சொன்னீங்கன்னா அது அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க விசுவாசம் கடுகளவு விசுவாசம், கடுகுன்னா ஒரு முழுமை பெற்ற விசுவாசமா இருக்கணும். அது விசுவாசம் கடுகளவு இருந்தா கூட நீங்க மெய்யாக விசுவாசித்து ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த காரியம் உங்களுக்கு வாய்க்கும். இதை அந்த சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார், டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறார். செயற்கையாக ஒரு முறை அவங்க எத்தனையோ அற்புதத்தை ஆண்டவர்கிட்ட பார்த்தவங்க தான், எத்தனையோ அற்புதத்தை பார்த்தவர்கள். ஆண்டவர் செய்த அந்த கானாவூர் கல்யாண வீட்டில இருந்து தொடங்கி ஒவ்வொரு அற்புதமாக உடன் இருந்து அதை பார்த்தவர்கள், ரசித்தவர்கள், அதுல பங்கெடுத்தவர்கள், அதுல புலகாங்கிதப்பட்டு சந்தோஷப்பட்ட சீச்சர்கள் தான். ஆனா இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, விசுவாசம் எவ்வளவு பெருசு, வெறும் வாய் வார்த்தை போதும், நாக்கு போதும்,
நாக்கினாலே நீங்கள் விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா அந்த காரியம் பலிக்கும். அது மட்டுமல்ல, இதை நீங்க யோசித்து கொள்ளுங்க, நீங்க யோசித்து செய்யுங்க. சாபத்தை யார் மேலே அவ்வளவு ஈஸியா நீங்க சொல்லிட வேண்டாம், ப்ரொக்ளைம் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது பலித்து போகும். விசுவாசத்தோடு சொல்லுவோம், பலிக்கும். எலிசா அன்னைக்கு அப்படிதான் சொன்னான். சின்ன குழந்தைகளை அவனை கேலி படுத்தின்னு சொல்லி சபித்தான். எங்கேயோ இருந்து கரடி புறப்பட்டு போய் இந்த பிள்ளைகளை கொண்டு போயிட்டு வேதத்துல வாசிக்கிறோம். எனவே இப்போ ஆண்டவர் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து அந்த காரியத்தை பயன்படுத்திக் கொள்கிறார். எப்படி விசுவாசம் உள்ளவர்களாக நீங்க ஜெபத்துல எதை கேட்டாலும் கிடைக்கும் என்பதை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு அதே வார்த்தை இருக்கு. எனக்கு பிரியமான அருமையான சகோதரியே, நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்துல எதை கேட்டாலும் ஆண்டவர் அதை தர உங்களுக்கு உள்ளவராக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கிற எந்த காரியமானாலும் கிடைக்கும், எந்த காரியமானாலும் கிடைக்கும். அதான் விசுவாசத்தை சீசர்கள் கற்பிக்கும்படியாக அவர் ஒரு பெரிய காரியத்தை சொன்னார் என்று சொல்லும் போது அது எவ்வளவும் குறைவில்லாத ஒரு காரியம். அத்திமரம் சபிக்கப்பட்டு போனது, அதனால ஆண்டவருடைய கேட்கல சொல்லுவாங்க, அத்திமரத்தை ஆண்டவர் சபித்தது நல்ல காரியமா, அது சரியான காரியமா, இப்படியெல்லாம் ஆர்கியூ பண்ற அநேக ஜனங்களை நான் பார்த்திருக்கிறேன். தேவ ஊழியர்களை கூட சில சந்தேகப்பட்டு சொல்லுவாங்க, இது சரியா அப்படிலாம் சொல்லி ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆனா இதுல ஆர்கியூ பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், குயவன் கை களிமண் என்ன செய்யறார் ஆண்டவர், அதை பிசைந்து அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கிறார். ஒருவேளை அது குயவனுடைய கையிலேயே அது கெட்டு போகணுமானால் அதை தூர போட்டுட்டு மறுபடியும் அடுத்த உருவத்தை கொடுப்பதற்கு ஆண்டவருக்கு என்ன இருக்குது, ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா அவர் தான் குயவன். குயவனுக்கு ஒரு களிமண்ணை பிடித்து அதுக்கு ஒரு உருவம் கொடுக்க எப்படி அவருக்கு அதிகாரம் இருக்குதோ, அப்படியே ஆண்டவராகிய கடவுளுக்கும் பாத்தீங்கன்னா உண்டாக்கவும் அழிக்கவும் சபிக்கவும் எல்லாம் ஒரு உரிமை பெற்றவர். அதை நம்ம மறந்தே போகக்கூடாது. ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு அநியாயம் உள்ள தெய்வம் அல்ல, அவர் அநியாயம் செய்யற தேவன் அல்ல. அதாவது நீதிபரர் என்பதை மறந்து போக கூடாது. கிருபையின் காலத்துக்குள்ள இருக்கும். நம்ம இருக்கிறது கிருபையின் காலம். அவர் நம்ம சபிக்கிறது இல்லை, நம்ம மேல கோபப்படுறது இல்லை, செய்யற பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் பொறுமையோடு அவர் சகித்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இதையே நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டட் கொடு எடுக்க அனுமதி இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்த காரியங்கள் கிருபையெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும். அவருடைய வருகை வரும்போதோ அல்லது ஏதோ ஒரு நாட்கள்ல கிருபை எடுத்துக்கொள்ளப்படுமானால் காரியம் ரொம்ப மோசமாக மாறிவிடும். கிருபையின் காலத்துல இருக்கிறதுனால அநேக காரியங்களை ஆண்டவர் கண்டும் காணாதவர் போல நம்ம மன்னித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. கிருபையின் காலத்துக்குள்ளாக இருக்கிறோம். அந்த அத்திமரத்துக்கும் கிருபையின் காலம் இருந்தது. ஆனா கிருபையின் காலத்துல அது மாய்மாலம் பண்ணினபடினாலே அது அழிந்து போயிட்டு. எனக்கு பிரியமான அருமையான சகோதரியே, நாம ஏதோ மனிதர்கள் பார்க்கும்படியாக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? நம்ம சூப்பர்வைசர் அல்ல சூப்பரண்டு அவர் கேட்பாரே, இல்ல ஹெட்மிஸ்டர்ஸ் பிரின்சிபல் கேட்பாங்களே, இதுக்காக நம்ம காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? இல்ல நம்முடைய வாழ்க்கை இயல்பாகவே கனிதருகிற வாழ்க்கை, நான் நன்மை செய்கிறவனாகவே இருக்கிறேன் என்பதற்காக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்ம வேலையை நடத்திக்கிறோமா? இதை நம்ம பாத்தீங்கன்னா சரியாக தீர்மானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த லெந்து காலம் என்று சொல்லும் போதே துளிர் விடுகிற காலம் என்று சொல்லுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே துளிர்ந்து விடுகிற காலம். யாக்கோபு சொன்னது போல இன்னும் உமக்கு சேரணும், இன்னும் நெருங்கி வரணும், இன்னும் உமக்குள்ள நான் பலப்படணும், இன்னும் பலப்படணும். எனக்குள்ள இருக்கிற எல்லா குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்படியாவது நம்ம வீட்டை விளக்குவார். நம்ம காரியங்கள் நெருங்கி நிற்கிற எல்லா காரியத்தையும் தான் கூட சேர வேண்டும் என்பதுதான் அவருடைய தீர்மானம். அவருடைய தீர்மானமே என் பிள்ளை இப்படி வாழணும், அவனுக்கு எந்த ஒரு வாழ்க்கை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையில இருக்கிறானா? மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாக அல்ல, தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக வாழ நம்ம அழைக்கப்படுகிறோம். அது ஒரு மேன்மையான அனுபவமாக இருக்கும் என்பதை நம்ம ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, மறந்து போகக்கூடாது. இருக்கிற இடங்கள்ல, பணி செய்யற இடங்கள்ல, தொழில் செய்கிற இடங்கள்ல நம்ம சாட்சி உள்ளவர்களாக காணப்படணும். பரவாயில்லைங்க, இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க எப்படி இருப்பாங்க, நேர்மையாக இருப்பார்கள் என்று சொல்லி மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி பகரக்கூடிய அளவுக்கு நம்ம நேர்மை மிக்கவர்களாக, கனமிக்கவர்களாக, நம்ம ஆவியின் கனி உடையவர்களாக, இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க உதவி செய்வாங்க, இப்படி அவர்களுக்கு ஒரு எண்ணம் வேணும். நான் ஒரு நாள் பாத்தீங்கன்னா உடன்குடியில இருந்து திருநெல்வேலி நோக்கி கார்ல வந்துட்டு இருந்தேன். டிரைவரும் நானும் வந்துட்டு இருந்தோம். வரும்போது அங்க என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டிடிசி பஸ், பழைய திருவள்ளூர், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருவள்ளூர் போக்குவரத்து கழக வண்டி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி பக்கத்துல உள்ள மரத்துல மோதி ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அப்பதான் கிராஸ் பண்றேன். அங்க உள்ள ஜனங்கள் எல்லாம் தபதபன்னு கீழே இறங்கி நிக்கிறாங்க. அப்போ ஓடி என் காரை மறிக்கிறாங்க. ஏன்னா சில கூட்ட நின்றுட்டு இருக்காங்க, ஓடி மறிக்கிறாங்க. நான் என் டிரைவரை பார்த்து சொன்னேன், எப்பா இதுல நிப்பாட்டுன்னு. எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஏறுவாங்க. காயப்பட்ட சின்ன குழந்தைகள் ஏதாவது இருந்தால் நம்ம அவசரத்துக்கு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போக முடியாது, உதவி செய்யலாம், எதுக்கும் கொஞ்சம் தள்ளி போய் நிப்பாட்டு அப்படின்னு சொன்ன உடனே டிரைவர் மறிச்சதுனால அதை நிறுத்தாம கொஞ்சம் முன்னாடி தள்ளி போயிட்டான். அதுக்குள்ள ஒரு மனுஷன் சத்தம் போட்டு சொல்லலாம், இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா? ஆக்சிடென்ட் ஆகி நம்ம நிக்கிறோம்,
அது காரை நிப்பாட்டாம போறான் பாரு, ஏன்னா கார்ல வசனம் எல்லாம் எழுதிக்கிறதுனால உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். அப்ப அவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது, நான் வந்து நிக்க கூடாதுலாம் போகல, கொஞ்சம் தள்ளி நின்று ரொம்ப யார் காயப்பட்டிருக்காங்களோ அவங்கள தூக்கிட்டு போகணுங்க என்னுடைய அபிப்பிராயம். அதுக்காக காரை கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டுப்பா, இறங்கி பார்ப்போன்னு சொல்லி கார் அவர்களை அந்த இடத்துல நிக்காம கொஞ்சம் கடந்து போன உடனே அதுல ஒரு மனுஷன் கத்துறான், இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா? ஆக்சிடென்ட் ஆகி நம்ம கூப்பிடுறோம், அவன் என்ன செய்யறான், போயிட்டே இருக்கான் பாரு. அப்ப பாருங்க, கிறிஸ்தவர்களை உலகம் எப்படி பாக்குது, உடனடியாக கருதி கொடுக்கும்படியான அனுபவம் உள்ளவர்களாக பாக்குது. நான் அன்னைக்கு உதவி செய்ய, நான் கொஞ்சம் தள்ளி கொண்டு நிப்பாட்டிட்டு, ரொம்ப டேஞ்சரஸ் கண்டிஷன்ல இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு முதலிடம், பெண்களுக்கு அடுத்த இடம். கார்ல எத்தனை பேர் ஏற்றலாம், முடிஞ்சு போனா ஒரு 4 பேர் 5 பேர் ஏற்றலாம். நான் இறங்கிக்கிட்டேன், டிரைவரை மட்டும் போட்டு, பரவாயில்லப்பா நான் இதில் வெயிட் பண்றேன், இந்த பஸ்ஸுக்காரங்க நிக்கிற இடத்துல நானும் நிக்கிறேன். அவசரமா அந்த 4-5 பேர், அந்த சின்ன குழந்தைகள் ஒரு 2-3 பேர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 பேர் மொத்தமா ஏற்றி உடங்குடி ஹாஸ்பிட்டலுக்கு ஃபர்ஸ்ட் எய்டுக்கு அனுப்பணும். நான் கீழே இறங்கி நின்று கொண்டேன். அப்ப இது எதை குறிக்கிறது என்றால், கிறிஸ்தவர்கள்ட்ட கனியை எதிர்பார்க்கிறாங்க எல்லாரும். அப்ப நாம கனி கொடுக்கல அப்படின்னு நினைச்ச மாத்திரத்திலே அவங்க வாயிலிருந்து சாபம் வெளிவருகிறது. இதை நம்ம எப்பொழுதும் எச்சரிக்கையாக நம்ம வச்சுக்கணும். நம்ம உலகம் பார்த்து கொண்டே இருக்குது, நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது பெரிய காரியங்களே அவர்கள் எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கிறாங்க. அவங்க கனி கொடுக்குறாங்களா இல்லை, இவன் கிறிஸ்தவன் இவன் கனி கொடுக்கணும், ஏன்னா அவனுடைய இயல்பு அது என்பதை எல்லாரும் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. இது ஒரு உண்மையாக நடந்த சமயம் வாழ்க்கையில எனக்கு அடிக்கடி நினைவு வரும். அப்போ நாம வந்து எப்பொழுதும் கனி கொடுக்க எந்த நேரத்திலும் நம்ம எப்படி இருக்கணும், தயாராக இருக்க வேண்டும் என்பதை மறந்து போகாதீங்க. உலகம் நம்மிடத்திலே அதிகமாக எதிர்பார்க்கிறது. மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக அல்லது பூமிக்கு உப்பாக இருக்கும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஏன் நீங்க எல்லாம் பீகார்ல போய் நம்ம மிஷினரி மாதிரிலாம் ஊழியம் செய்யறது எப்படி செய்யறாங்க? ஒருவேளை உலகத்துக்குள்ள இங்க ஒரு வசதியா வாய்ப்பா ஊழியம் செய்து இருந்தா எவ்வளவு வசதி வாய்ப்பா இருக்கலாம். ஆனா இந்த மேன்மையெல்லாம் தொடர்ந்து ஒரு கஷ்டமான பாஷை தெரியாத சொந்தக்காரங்க இல்லாத ஒரு இடத்துல போய் தனிமையா ஒரு இடத்துல ஒரு வீட்டை பிடிச்சு ஒரு பேர்சனேஜை உண்டு பண்ணி அதுல உட்கார்ந்து சுத்தி திரிந்து சுவிசேஷத்தை சொல்லும்படியான ஏன் இந்த காரியங்கள்? புறக்கணிக்கப்பட்ட மக்களை தேடி ஏன் போறோம்? இதெல்லாம் நம்முடைய கனிகளினால வருகிற ஒரு விளைவு. கனி கொடுக்கிற ஸ்தாபனமாக இருக்கு ஜெம்ஸ் ஸ்தாபனம் என்பது. நான் அதுதான் என்னுடைய பிரசங்கங்கள்ல வெளியே போகும்போது நான் அதுதான் சொல்லுவேன். எப்படி மிஷினரிமார்கள் வெள்ளைக்காரங்க தேடி வந்து திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் நாகர்கோயிலையும் வாழ வைத்தார்களோ, இன்னைக்கு நம்மெல்லாம் வாழ வைத்தார்களோ, இதே போல இன்னைக்கு என்ன செய்து கொண்டு இருக்குது? ஜெம்ஸ் புறக்கணிக்கப்பட்ட மாநிலமாகிய இந்த பீகாரு அல்லது அந்த பக்கம் குஜராத் மகாராஷ்டிரா கூட கொஞ்சம் வளர்ந்த மாநிலங்கள் விட்டுடலாம். ஆனா பீகார் அப்படி இல்லை. எவனும் தேடி போக மாட்டான், எவனும் போக மாட்டான். வேதம் சொல்லுது, வேதமே சொல்லி கொடுத்துருக்குது, சோலையிலே கோடாரியை ஓங்கி வெட்டுகிறவன் எப்படிப்பட்டவனா? புத்திமான அல்ல ஞானி என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சோலையில வெட்டலை, சோலையில ஈஸியா வெட்டிடலாம் 2 மரத்தை. ஆனா நம்ம வெட்டுறது பாலைவனத்துல இருந்து போராடி கொண்டிருக்கிறோம். பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் அப்படிப்பட்ட பகுதியெல்லாம் பாலைவனம் போல. அங்க விதைக்கிறதும் அறுப்புக்கிறதும் லேசான காரியம் இல்லை. ஆனா இன்னைக்கு ஜெம்ஸ் ஸ்தாபனம் அதை நின்று செய்து கொண்டிருக்கிறது. பாலைவனத்துல விதைச்சு பாலைவனத்துல மழை பெய்ய வைத்து பாலைவனத்துல அறுவடை செய்கிறது போன்ற பணி இன்னைக்கு ஜெம்ஸ் ஸ்தாபனம் செய்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கனி கொடுக்கிற ஸ்தாபனம், கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறபடினாலே இந்த பணியை நம்முடைய மிஷினரிமார்கள் முன் சென்று அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. அப்ப கனி கொடுக்கிறது இவ்வளவு மேன்மையை கொண்டு வரும். ராஜா வரும்போது கனி கொடுத்தவர்களுக்கு ஒரு மிகுந்த பலன் கிடைக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. அதுதான் சொல்லுவார் ஆண்டவர், என் நாமத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றத்துக்கு முன்பதாக உங்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மேலான அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை வந்து அழைத்த தெய்வமாக இருக்கிறார். கனி கொடுப்பதன் மேன்மை அதுதான். கனி கொடுப்பதன் மேன்மை அதான். கனி இல்லாம அழிந்து போகிறத விட கனி கொடுத்து வாழ்ந்து நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கிறது எவ்வளவு ஒரு மேன்மையான அழைப்பு, எவ்வளவு ஒரு மேன்மையான பாக்கியம். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட எல்லாரும் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பது எந்த சந்தேகமும் கிடையாது. ஒருவேளை இந்த அனுபவம் இல்லாம மாய்மாலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களும் அழைக்கப்படுகிறார்கள். உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் கிடைச்சிருக்கு, ஆண்டவர் இந்த வருஷமும் கொத்தி உங்களுக்கு உரம் போட்டு உங்களுக்கு தண்ணீர் பாய்த்து உங்களை கனியுள்ள செடியாக மாற்ற விரும்புகிறார். கனி கொடுக்கிற வாழ்க்கை நீங்க திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. இந்த திங்கட்கிழமையில நடந்த ஒரு 2 சம்பவங்கள் இது ஒரு முக்கியமான சம்பவம் என்பதை நாம வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் அபியாசமாக வைத்துக்கொண்டு அதை பழக்கப்படுத்தி வர நாம அழைக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக 2வது ஒரு காரியத்தை அவர் செய்தார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆலய சுத்திகரிப்பு என்று அழைக்கப்படுது. மரத்தை சபித்துட்டாரு, இப்ப எருசலேமை நோக்கி வராரு, தேவாலயத்துக்குள்ள போறாரு. நேத்தே நீங்க நல்லா ஞாபகத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்க்கும்போது அவர் ஆலயத்தை சுற்றி வந்து பார்த்தார். ஆனா மாலை ஆயிட்டு, இரவு நேரம் ஆனதுனால அவர் மறுபடியும் பெத்தனியாவுக்கு திரும்பி போயிட்டார். இன்னைக்கு பகல் பொழுதுல வாராரு, வந்து மறுபடியும் அவர் நேற்று கண்ட காரியங்கள் அநேக காரியங்கள் நான் நினைக்கிறேன் நைட்டுக்குள்ள அவருக்கு தூக்கமே வந்திருக்காது, வேதனைப்பட்டிருப்பார். என்னுடைய ஆலயம் இப்படி ஆயிட்டே, என்னுடைய பிதாவுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் அது ஜெப வீடு அல்லவா, என் ஆலயத்தை இப்படி வச்சிருக்காங்களே, இவ்வளவு மோசமா வச்சிருக்கிறாங்களே,
அது ஏதோ ஒரு பிக்னிக் ஸ்பாட் போல ஆயிட்டே. உண்மையை சொல்லணும்னா அது என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, எருசலேம்ல வந்து பண்டிகை நாட்கள்ல உலகமெல்லாம் உள்ள யூதர்கள்லாம் வந்துருவாங்க. அப்போ உலகமெல்லாம் உள்ள ஆட்கள் வந்தாலும் அந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அந்த பிரகாரம் எல்லாம் அதுக்கு உரிய டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணப்பட வேண்டும். அதுதான் அதனுடைய தாற்பயமாக இருந்தது. ஆனா ஆண்டவருடைய காலத்துல அந்த ஆலயத்துக்குள்ள என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அது வியாபார ஸ்தலம் போல ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாக மாறிட்டு. நீங்க நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, விற்கிறவர்களும் வாங்குகிறவர்களும் அதுல காணப்பட்டாங்களாம். அதுல வந்து ஆண்டவர் அழகா சொல்றாரு என்னன்னா, பண்டங்களை கொண்டு சென்றார்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை வருது. பண்டங்களை என்ன செய்தாங்களாம், அங்கங்க சுமந்து கொண்டு அதை வந்து அப்படி ஒரு ஸ்தலமாக மாற்றி விட்டார்கள். அது 15ஆம் வசனம், 14ஆம் வசனம், 15ஆம் வசனம் வாசிக்கும் போது, அவர் ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்தி விட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவரும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல். என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆலயத்துக்கு வெளியே நடக்க வேண்டிய பிசினஸ் ஆலயத்துக்கு உள்ள வந்து ஆலயத்துக்குள்ள ஸ்டால் போட்டாங்க. ஆலயம் இருக்கிற வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய காரியங்கள் இல்லாம இல்லாத காரியங்கள். காசு கடைக்காரர்கள் நமக்கு தெரியும். தேவாலயத்தின் காயின் வேற, உலக பிரகாரமான காயின் வேற. அப்படி 2 விதமான காயின் உண்டு என்பது நமக்கெல்லாம் தெரியும். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை வியாபாரமாக ஆக்கி புறா விற்கிறது நமக்கு தெரியும், பலி கொடுக்க தேவைப்படும். ஆனா இதெல்லாம் எங்க நடக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஆலயத்துக்கு புறம்புல நடந்து உள்ள கொண்டு வந்து பலி கொடுக்க வேண்டும். இங்க எல்லா ஆலயத்துக்கு உள்ள வந்து ஆலயத்துக்குரிய காரியங்கள் புறம்பே தள்ளப்பட்டது. அந்த வியாபாரத்துக்கும் பணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. வியாபாரம், பணம், பண்டங்களை கொண்டு வருது ஒரு பிக்னிக் ஸ்பாட் போல் மக்கள் எல்லாம் அங்கேயும் சுத்தி கொண்டு வருகிறது. இதுதான் நடந்தது. வெளியே ஆலயத்தில் நடக்க வேண்டிய அந்த என்னதுன்னு பார்க்கும்போது அந்த ஸ்பிரிச்சுவல் காரியங்கள்ல ரொம்ப ஆப்சென்ட் ஆயிட்டு அதை பார்த்தோன்னா ரொம்ப வேதனைப்பட்டாரு. என் தேவனுடைய வீட்டுல ஜபம் நடக்கணும், ஆராதனை நடக்கணும், இப்படிப்பட்ட காரியங்கள் தானே எப்பொழுதும் நடக்க வேண்டும். ஆனா இப்ப நடக்கிற காரியம் வேதனையா இருக்குது. எல்லாரும் வியாபாரமா மாத்திட்டாங்க. பணத்தை கொண்டு வராங்க, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா பண்டங்களை வாங்கி சாப்பிடுகிறார்கள், புறாவை விற்கிறான், காசு கடை நடக்கு, ஸ்டால் போட்டிருக்காங்க. இதான் இருக்குது. தேவாலயத்துக்குள்ள நடக்க வேண்டிய மற்ற காரியங்களுக்கு வந்து எல்லாம் பின்தங்கி போச்சு. இது அவருக்கு வேதனையை கொடுத்தது. அதனால என்ன பண்ணாரு, கையில சவுக்கை எடுத்தார். ஆண்டவர் சவுக்கை எடுத்தார், அடித்தார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு துச்சல். ஐயோ நம்ம இப்படி செய்யறோமே, அவங்க இவ்வளவு மெஜாரிட்டி இருக்காங்களே, நம்ம திருப்பி ஏதாவது தாக்கிட்டா என்ன செய்ய அவர் யோசிக்கவே இல்லை. இந்த ரைட்ஸ் அவருக்கு இருந்தது. அதான் அவருடைய சொன்னாரு, என் பிதாவினுடைய வாசத்தலத்தை குறித்த அந்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்ற வாக்கியம் அங்க நிறைவேறிச்சுன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பக்தி வைராக்கியம் அவருக்கு எப்படிப்பட்ட காரியத்தை அவர் கையில கொடுத்தது, சவுக்கை அவர் கையில கொடுத்தது. அவர் யார் செய்ய முடியும்? அந்த ஆலயத்தை இவ்வளவு தூரம் ஆயிடுச்சு, இனிமே இது யாரால கிளீன் பண்ண முடியும்? ஒருத்தரால முடியாது. பிரதான ஆசாரியும் செய்ய மாட்டான். ஏன்னா அதுல பாதி கடை அவன் தான் போட்டிருப்பான். பிரதான ஆசாரியும் தான் என்ன செய்யிருப்பான், அவனுக்கு வேண்டிய ஆட்களை வைத்து தேவாலயத்தை கடை ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி யார் ஆக்குனது? பிரதான ஆசிரியர் தான் ஆக்குனது. அவன் செய்ய மாட்டான். பிலாத்து செய்ய மாட்டான். அவனுக்கு சம்மந்தமே இல்லை. எப்படியோ போ, யூதர்கள் எப்படியோ போன அவன் விட்டுருப்பான். அப்ப அதை சீர்படுத்த யாருமே இல்லை. அதான் சொன்னோம்ல, அங்க வந்து மாய்மாலமான ஒரு வாழ்க்கை நடந்து கொண்டிருந்த ஒரு காலம் அது. யூதையா சீரழிந்து போன ஒரு காலம். அந்த காலத்துல சவுக்கெடுக்க ஆண்டவரை தவிர யாருக்கும் துணிச்சல் இல்லை. சவுக்கை எடுத்தார், எல்லாத்தையும் அடிச்சாரு, எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கவுத்து போட்டாருன்னு வேதத்திலே வாசிக்கிறோம். கவிழ்த்து போட்டாரு. இந்த இடத்தை எல்லாம் சுத்தப்படுத்தினார். அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாத்தையும் துரத்திட்டு ஜெபிக்க வேண்டிய இடம், பிரகாரம், மகா பரிசுத்தம், இந்த பக்கம் யாரும் போகக்கூடாது. நீங்க வேணா ஜபத்துக்கு வேணா நீங்க பயன்படுத்தலாம். வழியே இது ஒரு ட்ரேடிங் சென்டராக அல்லது ஒரு ஷாப்பிங் மாலாக நீங்கள் பயன்படுத்த அனுமதி இல்லை என்று சொல்லி எல்லாரையும் துரத்தினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு சம்பவத்திலையும் பார்க்கும்போது தேவாலயம் அப்போ சுத்திகரிக்கப்பட்டதை நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்க வந்து எவ்வளவு அருவருப்புகள் இருந்தது நம்ம வாசிக்கிறோம். நெகேமியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது நம்ம ஒரு அளவு சம்பவத்தை வாசிக்கலாம். 13:7 வாசிக்கும் போது என்ன தெரிகிறது என்று பார்த்தால், யூதனுக்கு எதிராக தேவாலயத்தை கட்டக்கூடாது என்று சொல்லி அந்த கட்டுமான பணியை தடுத்து நிறுத்த முயன்ற தொபியாவிற்கு தேவாலயத்துக்குள்ள ஒரு அறையை ஒதுக்கி கொடுத்திருந்த ஒரு கொடூரம் நடந்தது. எருசலேம் தேவாலயத்தை கட்டக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தது யாருன்னா சன்பலாத்து, தொபியா என்பது நமக்கு தெரியும். நெகேமியா கட்ட முயற்சி பண்ணான். இப்ப அவர்கள் கட்டி கொண்டிருக்கிற தேவாலயம் கட்டி முடிக்கப்பட போற சமயம் வந்தாச்சு, கட்டி முடிச்சாச்சு. இந்த நேரத்துல அந்த நெகேமியா அந்த தேவாலயத்தை சுத்தி பார்க்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சுத்தி பார்த்தாரோ அதே போல அன்னைக்கு நெகேமியா அந்த தேவாலயத்தை சுத்தி பார்த்தால் அங்க ஒரு அறை யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு?
இதே தொபியாவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு வேதனையான காரியம் பாருங்க. எவன் தேவாலயத்துக்கு விரோதமா இருந்தாலும் அவனுக்கு தேவாலயத்துல ஒரு ரூம் கொடுத்து அவனை ஒரு விஐபி மாதிரி உட்கார வச்சிருக்கிறாங்க. இதை கண்டவுடனே அவன் சூடாயிட்டான். யார்? நெகேமியா சூடாகி அவன் என்ன செய்யான்னு கேட்டா அவனுடைய பண்ட பாத்திரங்கள் எல்லாம் தூக்கி வெளியே எறிந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான அருமையான சகோதரே சகோதரியே, அதுதான் தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம். தேவனுக்கு சம்பந்தமில்லாத ஆட்கள் அங்க குடியேறக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது. சவுக்கை எடுத்து நம்ம துரத்த வேண்டியவளாக இருக்கிறோம். வேதம் சொல்லுது பாத்தீங்கன்னா, நீங்களே அந்த தேவாலயமாக இருக்கிறீர்கள். உங்க இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது? நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கு பிடித்தமான காரியம் நீங்க தான் அந்த தேவாலயம் சொன்னா, நம்ம இருதயத்துக்குள்ள எந்நேரமும் என்ன இருக்கணும்? தேவனுக்கு பிரியமுள்ள காரியம் இருக்கணும். ஒரு அருமையான மனுஷன் இப்படி சொன்னாரு, தேவனுடைய ஆலயத்துல என்னெல்லாம் நடக்கும் சொல்லுங்க பாப்போம்னு சொல்லி பொதுமக்களை பார்த்து கேட்டாரு. ஆலயத்தில் உள்ள விசுவாசிகளை பார்த்து கேட்டாங்க. அவர் சபை மக்கள் சொன்னாங்க, தேவாலயத்துல ஒரு பெரிய மணி உண்டையா எங்க ஊர்ல, சில ஜாய் பெல் கூட அடிப்போம். ஓகே, அடிங்க, ஜாய் பெல் அடிப்பீங்க, இல்ல ஆலய மணி அடிக்கும், பாட்டு பாடும், ஆராதனை நடக்கும், வேதம் வாசிக்கப்படும், ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். அப்ப நீங்களே இந்த தேவாலயமா இருக்கிறீங்கன்னு சொன்னா அங்க என்னெல்லாம் இருக்கணும்? மணி அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆராதனை ஆரம்பிக்கலாம், பாட்டு பாடலாம், வேதம் வாசிக்கலாம், ஜெபிக்கலாம். இதெல்லாம் எங்க நடக்கணும்? உங்களுக்குள்ளே நடக்கணும். ஏன்னா நீங்க தேவாலயமா இருக்கிறீங்களே, அப்போ உங்களுக்குள்ள என்ன நடக்கணும்? பாட்டு பாடணும், ஆராதனை நடக்கணும், ஜெபம் நடக்கணும், வேத வாசிக்கணும். இதெல்லாம் சொல்லி தேவனுடைய ஆலயத்துக்குள்ள இதெல்லாம் நடக்கும் என்றால் இதான் நடக்கணும். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை ஒரு கெடுத்து போடுவானால் வேதம் சொல்லுது தேவன் அவனை கெடுத்து போடுவார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாம அந்த நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது. நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆலயமாகி சரீரத்தையும் நம்ம பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு சம்பவம், இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை வேதனைப்படுத்தினாங்கன்னு பார்க்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல கர்த்தர் வேதனையோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்வார். எசேக்கியேல்ல 8ஆம் அதிகாரத்துல 1-2 சம்பவத்தை வாசி நான் முடிக்க விரும்புகிறேன். அந்த 8ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது என்னன்னா, அவர் அந்த தீர்க்கதரிசியை தூக்கிட்டு போறார். தூக்கிட்டு போய் இந்த ஆலயத்தை பார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா காட்டார் பார்க்கிறார். அந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறது காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவருப்புகளை காண்பாய் என்று சொல்லி அவர் அந்த பிரகாரத்து வாசலுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த பிரகாரத்துல அந்த வாசல்ல ஒரு துவாரத்தை போட சொல்றாரு. அந்த துவாரத்தின் வழியாக உள்ள என்ன நடக்குன்னு பாக்குறான். அப்ப பார்க்கும்போது கொடிய அருவருப்பு என்னன்னு கேட்டா, நான் உள்ளே போய் பார்த்த போது ஏதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான விக்கிரங்களும் சுவரின் சுற்றிலும் சித்திரம் தீட்டப்பட்டிருந்தன. தேவாலயத்தை எப்படி ஆக்கிட்டாங்க பாருங்க. நரன்னா அது எதை குறிக்கணும்? விக்கிரகங்கள். விக்கிரகங்களுடைய படங்கள் எல்லாம் தேவாலய சுவர்ல என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க? அவர்கள் வரைய ஆரம்பிச்சுட்டாங்க. படம் வரைந்து தேவர் படம், அந்த தேவதைகளின் படத்தெல்லாம் வரைஞ்சி அதை நமஸ்கரிக்க தொடங்கி விட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதுக்கு தூப கலசத்தை, அந்த 11ஆம் வசனம் எசேக்கியேல் 8:11 இப்படி சொல்லுது, தூப கலசத்தை பிடித்து கொண்டு அதுக்கு முன்பாக நின்று கலசத்துல தூபம் காட்டினார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசிக்கும் போது 14ஆம் வசனம், அதே எசேக்கியேல் 14:8 என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்து, தம்மூசுங்கிறது தெரியும், ஒரு பிசாசு. பிசாசுன்னா அவங்க அந்த புறஜாதியாருடைய தெய்வம். அது அந்த தம்மூசை இஸ்ரவேல் மக்களும் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதிலும் குறிப்பாக யூத பெண்மணிகள் என்ன செய்தாங்கன்னா தம்மூசுக்காக அழுதுகிட்டு இருந்தாங்களாம். கண்ணீர் வடித்து தம்மூசுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள், பிரார்த்தனை பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பதிவு பண்ணி வைக்கிறார். எவ்வளவு வேதனையான காரியம்! எருசலேமின் தேவாலயம் எவ்வளவா பரிசுத்தப்படுத்தப்பட்ட இடம், அதுல இவ்வளவு அசுத்தங்கள் உண்டாயிருந்தது. நீங்க தொடர்ந்து 16ஆம் வசனத்தை வாசிங்கன்னா அது ரொம்ப வேதனையான காரியம். என்னன்னா, ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ் திசைக்கு நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். யூத மக்கள் செய்கிற காரியத்தை பாருங்க. தேவாலயத்துக்குள்ள நிக்கிறாங்க, தேவாலயத்தின் பக்கமா நின்று அவர்கள் கிழக்க நோக்கி பார்த்து சூரியனை நமஸ்கரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு கொடுமையான ஒரு காரியம்! இஸ்ரவேல் மக்கள் சோரம் போனாங்க, அசுத்தப்பட்டு போனார்கள். சூரிய நமஸ்காரம் வரைக்கும் அவங்களுக்குள்ள வந்துட்டு. எனவே ஆண்டவர் என்ன செய்தார்னு பார்க்கும்போது அந்த யூத வம்சத்தையே அவர் ஒப்பு கொடுக்கிறார், அவர் ஆக்கினைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவங்க பாத்தீங்கன்னா சிறைப்பட்டு போனார்கள். தீர்க்கதரிசன புத்தகம் முடியும் போது அந்த 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ரொம்ப பயங்கரமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் என் கண் தப்ப விடுவதில்லை, நான் இரக்கம் செய்வதும் இல்லை, அவருடைய வழியின் பலனை அவர்கள் சிரசின் மேல் இறங்க பண்ணுவேன் என்றார். எவ்வளவு கொடுமையான காரியம்!
அவங்க எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்ததால் ஆண்டவருடைய கோபம் மூண்டது. கையில எப்படி சவுக்கு எடுத்து ஆண்டவர் அடித்தாரோ அதே போல இஸ்ரவேல் மக்களை, யூத மக்களை அவர் என்ன செய்தார்னா சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆலயம் அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அது தேவனுடைய அந்த ஆலயமா இருந்தாலும் சரிதான், நம்முடைய சரீரமாகிய ஆலயமாக இருந்தாலும் தான் ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிற தெய்வமாக இருக்கிறார். அது ஒருவேளை பரிசுத்தம் இல்லாம இருக்கும்போது 2 வழி இருக்கு. ஒருவேளை ஆண்டவர் நம்ம சிட்சித்து நம்ம அடித்து ஏதாவது பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம பரிசுத்துக்கு ஒப்பு கொடுக்கலாம். அல்லது என்ன செய்யறான்னு கேட்டா அந்நியருடைய கைகள்ல பிடிச்சு கொடுக்குறார். அந்த யூதேவா அப்படிதான் செய்தாரு. அவங்களை அடிமைகளாக கொண்டு போய் அவர் வழி வைத்தார். அடிமைகளா போய் அதுக்கப்புறம் தான் அவங்க திரும்பி மறுபடியும் ஆண்டவரை பற்றி பிடித்து திரும்பி வந்தார்கள் தேசத்துக்கு என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாவே நம்ம தொடர்ந்து வாழ ஒப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்குது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் இஸ்ரவேலுக்கு அவருக்கு எப்பவும் அனுகூலமான தெய்வம். வேற சொல்லுது, இஸ்ரவேலோ கர்த்தரை நம்புவதாக. நீ எனக்கு சொந்த ஜனம், நீ பெரிய ஜனம் என்று உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீ ஜனத்துல சின்னவன், நீ புறக்கணிக்கப்பட்டவன். நீ பாத்தீங்கன்னா உன்னை எல்லாரும் அருவருப்பா நினைச்சாங்க. ஆனா நான் உன்னை தேடி வந்தேன், உன்னை என் பிள்ளையாக தெரிந்து கொண்டேன். பூமியில் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜாதிகளும் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை மேன்மையாக வைத்தார், உன்னை ஆசீர்வாதமா வைத்தார். ஆனா நீ நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக திரும்பிய போதோ அவர் சவுக்கு எடுத்த தெய்வமாக இருக்கிறார், சவுக்கு எடுத்த தெய்வமாக இருக்கிறார். இந்த நாளில் செய்தி என்ன? முதலாவது, மாய்மாலமான வாழ்க்கை வேண்டாம். மாய்மாலமான வாழ்க்கை வேண்டாம். மாய்மாலம் சாபத்தை கொண்டு வரும். மாய்மாலம் சாபத்தை கொண்டு வரும். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அத்திமரத்துக்கு ஒப்பிடப்பட்டார்கள். அத்திமரம் எப்படி மாய்மாலமாக தன்னத்திலே கனி இருப்பது போல தூரத்துல இருந்து பார்க்கிறதுக்கு ஒரு இமேஜை உண்டாக்கி, ஒரு சீனை உண்டாக்கி விட்டதோ, அதே போல அன்றைக்கு யூத ஜனங்கள் வெளியே பேர் இருந்திருக்கலாம், ஆனா உள்ள அவர்கள் கனிகளத்த மக்களாக இருந்தபடினாலே அவருடைய வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறிட்டு. அது மாத்திரமல்ல, அவர்கள் ஆலயத்தை கெடுத்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய தேவாலயத்தையும் கெடுத்தாங்க, தங்களையும் கெடுத்தார்கள். பல்வேறு பாவங்களை செய்து ஆண்டவர்னாலே அவர்கள் வாதைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள், வாதைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம ஈடுபாடா இருக்கக்கூடாது. நம்ம செய்யற ஊழியத்துல முழு மூச்சோடு செய்வோம், ஊழியங்களை செய்வோம். இந்த நாள் நமக்கு ஒரு அருமையான ஒரு நாள். இந்த நாள் நம்ம கேட்ட பிரசங்கத்தின்படி கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு நேராக திரும்புவோம், கனி கொடுக்க வாழ்க்கைக்கு நேராக திரும்புவோம்.